அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுபிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் 2025 ஜனவரி. அதாவது ஜனவரி 2025 நடைபெற்ற தமிழ்நாடு அரசு சார்ந்த திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த விஷயங்களை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஜனவரி மாதத்துக்கு நம்ம 31 தலைப்புகளாக பிரித்திருக்கிறோம். அரசுடைய செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இளையோர் வேலைவாய்ப்பு வரைவு கொள்கை, ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள், தமிழ்நாட்டில் படிப்பில் இடைநிற்றல் இல்லை மத்திய அரசின் ஆய்வறிக்கை, 5வது காவல்துறை ஆணையம் அறிக்கை, உமாஜின் தமிழ்நாடு 2025 மாநாடு, தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் தடை சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு வன சட்ட திருத்தம், தமிழ்நாட்டில் மீன்வள விதிமுறைகள் அமலாக்கம், தமிழ்நாடு பிறப்பு விகிதம் 2024, கலைஞர் கனவு இல்லம் திட்டம், உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம், தமிழகத்தில் காசநோய் அச்சுறுத்தலில் 2.16 கோடி பேர், வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதலிடம், முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி 2024 சிறப்பு மலர், சிந்து சமவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு 2025, தமிழ் நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம், கிராம தொழில் முனைவோர் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் இணையவெளி படிப்புகள், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் நிதியை 8 ஆண்டுகளாக உயர்த்தவில்லை, பெண்களின் நிலையை உயர்த்திய மகளிர் உரிமை தொகை திட்டம், வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாய்மானவர் திட்டம், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் தமிழ்நாடு, திருவள்ளுவர் தின விருதுகள், தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள், கலைஞர் பொற்கிளி விருது 2025, ஆளுநர் விருது 2024, அயலக தமிழர் தினம் 2025, அயலக தமிழர் தின விருதுகள் 2025, தமிழ் பண்பாட்டு தொன்மை விருதுகள், தமிழ்நாடு குடியரசு தின விருதுகள் 2025, தமிழ்நாடு பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் 2025 ஆகிய தகவல்கள் குறித்த நம்ம விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இளையோர் வேலைவாய்ப்பு கொள்கை. இளையோர் வேலைவாய்ப்பு வரைவு கொள்கை என்பதை 2025 தமிழ்நாடு மாநில திட்டக்குழு வெளியிட்டுள்ளது. இது தற்போதைய தொழிலாளர் சந்தையில் படித்த இளைஞர்களுக்கு இடையே நிலவும் வேலைவாய்ப்பின்மை, திறன் இருக்கக்கூடிய இடைவெளி மற்றும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. 2021-22 தமிழ்நாடு மொத்த தொழிலாளர் தேவை 34.11 மில்லியனாக இருந்த நிலையில் 2031-32 இது 36.5 மில்லியனாக அதிகரிக்கும் எனவும் நிகர அதிகரிப்பு 2.3 மில்லியனாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011-12 முதல் 2021-22 ஆண்டுகளில் பதிவான நிகர அதிகரிப்பு 2.12 மில்லியனாக உள்ளது என்பதும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டில் பணியில் உள்ள இளையோரின் விகிதம் 50% கீழ் குறைந்திருக்கிறது எனவும் வேளாண் துறையில் பணிபுரியும் இளையோரின் விகிதம் 5.9% உள்ளது என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் 2021-22 ஆண்டில் இளம் பெண்களின் வேலைவாய்ப்பின்மையின் விகிதம் 7.4% அதிகரித்துள்ளது என்பதும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஸ்க்ரப் டைப்பஸ் காய்ச்சலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல். ஸ்க்ரப் டைப்பஸ் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வெளியிட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில் ரிக்கெட்சியா என்னும் பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள் மூலம் மற்றும் பூச்சிகள் மூலம் மனிதர்களை கடிக்கும் ஸ்க்ரப் டைப்பஸ் என்ற தொற்று ஏற்படும் என்று அரசு தகவலில் சொல்லியிருக்கு. இந்த வகை தொற்றுகள் பாதித்த பூச்சிகள் கடிக்கும் பொழுது காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் ஏற்படும். இது சாதாரண காய்ச்சல் என்று எண்ணிவிடக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் இது பரவுகிறது. தென் மாவட்டங்களிலும் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்ட பகுதிகளிலும் இந்த காய்ச்சல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பு சொல்லியிருந்தது. இதற்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் படிப்பில் இடைநிற்றல் இல்லை என்று மத்திய அரசுடைய ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை துவங்கிய 100 சிறுவர்களில் நடுநிலை படிப்பை முடித்தவர்கள் 2019 99 இருந்த சூழல்ல 2024 100 பேராக அதிகரித்திருக்கிறது. சிறுமியரில் 97.5 இருந்தது 100ஆக அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விவரத்தை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவே பீகார்ல 2019 78.5 இருந்தது, 2024 65 குறைஞ்சிருக்கு. 81.1 64.4 மாணவியருடைய பள்ளி சேர்க்கை விகிதம் குறைந்திருக்கிறது என்பதும், மேல் படிப்பை முடித்த மாணவர்கள் எண்ணிக்கை 51.2 38.8
இது வந்து குறைந்திருக்கிறது என்றும், மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களோட எண்ணிக்கை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவியரின் எண்ணிக்கை 51.6 42.3% இது வந்து குறைந்திருக்கிறது. இந்த பள்ளியின் இடைநிற்றல் வந்து அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் மாணவர்களின் இடைநிற்றலும் அதிகரித்திருக்கிறது என்பது இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம் போன்றவற்றால் பள்ளி கல்வியில் இடைநிற்றல் இல்லாமல் குழந்தைகள் ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் கல்வி கற்கின்றனர் என்று மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5வது காவல்துறை ஆணையத்தின் அறிக்கை. அதாவது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சி.டி. செல்வம் அவர்களது தலைமையில் 5வது காவல்துறை ஆணையம் அமைக்கப்பட்டது. இது ஜனவரி 2025 தனது அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது. காவல்துறையில் ஆட்சேர்ப்பு நிலை முதல் ஓய்வு பெறும் நிலை வரை காவல்துறையின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்த ஆய்வினை உள்ளடக்கிய அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் காவல்துறை பொதுமக்கள் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கான பரஸ்பர நலன்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்பொழுது காவல்துறையில் 1.3 லட்சம் பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார் என்றும் இந்த அறிக்கை மூலமாக தெரிய வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5, உமாஜின் தமிழ்நாடு 2025. உமாஜின் தமிழ்நாடு என்பது தகவல் தொழில்நுட்ப மாநாடு. எல்காட் அமைப்பால் இது வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் இந்த மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இது 3வது மாநாடு. தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இறங்கும் எல்காட் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிறுவனத்தின் சார்பில் உமாஜின் தமிழ்நாடு 2025 என்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் ஜனவரி 2025 நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், டீப் ஃபேக், மின்சார வாகனங்கள், குவாண்டம் கம்ப்யூட்டிங், காலநிலை மற்றும் விஷுவல் எஃபெக்ட் குறித்த தொழில்நுட்பங்கள் குறித்த 100க்கும் அதிகமான வல்லுநர்கள் இதை பற்றி உரையாற்றினார்கள். MSME தொழில் நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு உதவி பிரிவும் கோவையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான தகவல் தொழில்நுட்ப வெளியும் ஏற்படுத்தப்படும் என்று இந்த மாநாட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான தொழில்நுட்ப வெளி ஏற்படுத்தப்படும் கோயம்புத்தூரில் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. இதில் பார்த்தீங்கன்னா ஐசிடி அகாடமி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, விஐடி, டெக் மஹேந்திரா போன்ற மிக முக்கியமான முன்னணி நிறுவனங்களிலிருந்து 10,000 பார்வையாளர்கள், 4,000 பிரதிநிதிகள் பங்கேற்றனர் என்பதும், நவீன வசதிகளுடன் 100 அரங்குகள் அடங்கிய கண்காட்சியும் நடத்தப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் தடை சட்டத்தை திருத்தியுள்ளது. 2025 ஆண்டு பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் தொடர்பான சட்டத்தை திருத்தி 2 மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆகிய சட்டங்களை திருத்துவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் தடை சட்டம் 1998 இயற்றப்பட்ட நிலையில் 2 மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தங்கள் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படும் பெண்களை தொடர்பு கொள்வதை தடுப்பதற்காக 7C என்ற பிரிவை வந்து இணைக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் பாரதிய நியாய சங்கீதாவின் சட்டம் 74 79 பிரிவு 296 ஆகியவற்றின் அடிப்படையில் தண்டனைக்குரிய குற்றங்களாக இருக்கக்கூடியதை வந்து தண்டனைகளை அதிகரித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12 வயதுக்குட்பட்ட சிறுமியை வன்கொடுமை செய்தால் கடுங்காவல் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் எனவும், 18 வயதுக்குட்பட்ட குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் கடுங்காவல் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வந்து வழங்கப்படும் என்றும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிட் வீச்சு கொடுங்காயம் ஏற்பட்டால் கடுங்காவல் தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கப்படும் என்றும் இது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆசிட் வீசுவதாக மிரட்டினால் 10 ஆண்டுகள் சிறை விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. மாற்றியமைக்கப்பட்ட தண்டனை விவரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் முறையில் பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியிலான தொந்தரவுகளை கொடுத்தால் 3 ஆண்டுகள் சிறை, 10,000 அபராதம் என்று இருந்த நிலையில் அதை 5 ஆண்டுகள் சிறை, 1 லட்சம் அபராதம் என்று மாற்றியிருக்கிறாங்க. தொடர்ச்சியான தண்டனை தீர்ப்பின் போது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 லட்சம் அபராதம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. வன்கொடுமையால் ஏற்படும் மரணங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை, 50,000 மரணம் என்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்ததை 15 ஆண்டுகள் சிறை, 2 லட்சம் அபராதம் என்று மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ மரணம் எடுப்படும் நோக்கத்தில் இருந்தால் ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்போது அதையும் வந்து இவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஸோ அப்போ தற்போது 15 ஆண்டு சிறை, 2 லட்சம் அபராதம் மற்றும் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வி நிலையங்கள், விடுதி, திரையரங்கு, வணிக வளாகங்கள் போன்ற இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள், மின் விளக்குகள் ஏற்படுத்தி தரணும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்ற சம்பவங்கள் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையங்களுக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும், புகார் அளிக்காமல் மறைத்தால் விதிக்கப்படும் அபராதம் 2000 50,000 அதிகரிச்சிருக்கிறாங்க. வன்கொடுமைக்கு 14 ஆண்டுகள் கடுங்காவல் முதல் அபராதத்துடன் ஆயுள் கால சிறை அளிக்கப்படும் எனவும், காவல்துறை அலுவலர், சிறைச்சாலை அலுவலர், அரசு அலுவலர், மருத்துவமனை பணியாளர் வன்கொடுமை குற்றவாளியாக இருந்தால் 20 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வயதுக்குட்பட்ட சிறுமியை வன்கொடுமை செய்தால் கடுங்காவல் தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கப்படும் எனவும், கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் அபராதத்துடன் கடுங்காவல் தண்டனையும், 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் கடும் காவல், ஆயுள் மற்றும் மரண தண்டனை விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அல்லது கடுங்காவல், ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் அபராதத்துடன் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களின் கண்ணியத்தை அவமதித்தல் அல்லது பலத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் அபராதத்துடன் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, பெண்ணை பின்தொடர்ந்தால் அபராதத்துடன் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே குற்றம் தொடர்ந்தால் அபராதத்துடன் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும், ஆசிட் வீச்சு காரணமாக பாதிக்கப்பட்டால் கடுங்காவல் தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்கப்படும். ஆசிட் வீசுவதாக மிரட்டினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். இது எல்லாமே விவாதத்திற்கு பின்பு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு வனச்சட்ட திருத்தம் குறித்து நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 ஆண்டு இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை தற்போது மாற்றியிருக்கிறார்கள். இதன் மிக முக்கியமான நோக்கம் காடுகள் இழப்பை ஈடு செய்வதற்கு ஒரு 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 பர்டிகுலர் நிறுவனம் காடுகளை பயன்படுத்திக்கினா அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ வனப்பகுதி எடுத்துக்கிட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலான நிலத்தை கொடுக்குற மாதிரி சட்டத்தை திருத்தியிருக்காங்க. காடுகள் இழப்பை ஈடு செய்வதற்கு என்று காடு வளர்ப்பு நிலங்களை காப்பு காடுகளாக அறிவிக்கும் ஒரு செயல்முறை இந்த மசோதாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது எனவும், எந்த ஒரு வனத்தின் நிலமும் வனம் சார்ந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் போதெல்லாம் வனம் சாராத நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் போதெல்லாம் அதனுடைய பயனர் முகமை அதற்கு ஈடான நிலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ பதிலீட்டு நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின் 16வது பிரிவின் கீழ் இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு குறையாத தகுதி கொண்ட ஒரு வருவாய் அதிகாரிக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. இதற்காக 65 என்ற சிறப்பு பிரிவை சேர்த்துள்ளது என்பதை குறிப்பிடுறாங்க. இந்த சட்டத்தில் தமிழ்நாட்டில் மீன்வள விதிமுறைகள் அமலாக்கம் 2025 ஆலிவ் ரிட்லி என்று அழைக்கப்படக்கூடிய கடல் ஆமை உயிரிழப்பு குறித்து மீண்டும் மறு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட பணிக்குழுவானது கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்த பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இழுவை மீன்பிடி படகுகளை தடை செய்தல், மீன்பிடியின் போது ஆமைகள் தப்பிக்க வழிவகை செய்யும் சாதனங்களை பயன்படுத்தல் என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. படகு என்ஜின்களின் குதிரை திறன்கள் மீது கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு மாநில கடல்சார் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆமைகள் வலை அமைக்கும் பகுதிகளில் கடல் மைல் 5 அதாவது 5 கடல் மைல் தொலைவிற்கு இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி கழகங்கள் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு பிறப்பு விகிதம் 2024 ஆண்டில் உயிருள்ள பிறப்புகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்தது 8,42,412 உள்ளது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 2024க்கு முந்தைய குறைந்தது 5 ஆண்டுகளில் உயிருள்ள பிறப்புகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை விட அதிகமாக இருந்தது என்பதும், பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் தரவுகளின்படி 9,02,306 பிறப்புகளை பதிவு செய்தால் கடந்த ஆண்டு நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை 6.6% குறைந்துள்ளது என்றும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிறப்பு விகிதம் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நம்பர்ஸை விட ரொம்ப முக்கியமானது டிஎஃப்ஆர் தான். சரிங்களா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.4 குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி 1.6 இருந்துச்சு, அது 1.4 குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த மாற்று அளவான 2.1 விட இது மிகவும் குறைவாக இருக்கிறது. பிறப்பு விகிதங்கள் குறைவது என்பது சமூக பொருளாதார கவலைகள் இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொது சுகாதார கவலைகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கலைஞரின் கனவு இல்ல திட்டம்.
கலைஞரின் கனவு இல்ல திட்டம் முதல் கட்டமாக 2010 தொடங்கியிருந்தாலும் 2024-25 பட்ஜெட்டில் முறைப்படி அறிவிக்கப்பட்டது. இதன் இரண்டாம் கட்டம் 2024 என்றே குறிப்பிடலாம். குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கின் அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்பட்டு வருகிறது. 2030 ஆண்டிற்குள் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுதல் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. இதன் செயல்பாடுகள் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டின் 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்குதலின் போது இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக 3.5 லட்சம் தலா 3.5 லட்சம் செலவில் உருவாக்க நெறிமுறைகள் அடங்கிய அரசாணை வெளியிடப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கியில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் இந்த திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப் என்று அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் நிதி 108.71 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு குடிசைகளில் குடிசை இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. அந்த இலக்கை அடைவதற்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் பயன்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் மத்திய அரசின் பங்களிப்புடன் பழங்குடியின மக்களுக்கு பிரதம மந்திரியின் பெருந்திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்களிப்புடன் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இதனை 5 லட்சத்து வீடு கட்டுவதற்கு 5,07,000 இவங்க உயர்த்தி இருக்கிறாங்க. மலை பகுதிகளிலும் சமவெளி பகுதியிலையும் வித்தியாசப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. சமவெளி பகுதியில் 5,07,000, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதியில் 5,73,000 என்று உயர்த்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிவிடி பழங்குடியினர் பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கும் தோடர், இருளர், வன்னியர், காட்டுநாயகன், கோட்டா மற்றும் குறும்பர் ஆகிய 6 பழங்குடியினருக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிவிடி பழங்குடியின மக்களுக்கு பிரதம மந்திரியின் பெருந்திட்டத்தின் கீழ் 2023-24 ஆண்டிற்கான இலக்காக 4,811 வீடுகளை ஒன்றிய அரசு நிர்ணயித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2024-25 ஆண்டிற்கு 7,136 வீடுகள் வழங்கப்படும் என்றும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 11,947 வீடுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்த இலக்கில் இந்த ஆண்டு வரை 6,559 வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம். உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது என்று அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு மரியாதை தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். கடந்த 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பாணையை வெளியிட்டது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இத்தகைய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மரியாதை அறிவிப்புக்கு பின்னர் தமிழ்நாட்டில் இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகள் தானம் அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. 2023இல் 178 பேர் உறுப்பு தானம் செய்துள்ளார்கள். அவர்களிடம் இருந்து தானமாக பெற்ற உறுப்புகள் மூலம் 1000 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மறுவாழ்வு பெற்றுள்ளார்கள். கடந்த ஆண்டில் மூளைச்சாவு அடைந்த 268 பேரிடம் இருந்து உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 1,500 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 28 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது. ஒருவர் மூளைச்சாவு அடையும் போது அதனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் உரிய மருத்துவ அறிவியல் முறையில் உறுதி செய்வது என்பது அவசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறைகளுக்குள் மருத்துவ ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. இருப்பினும் ஏராளமானோருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு காசநோய் அச்சுறுத்தலில் 2.16 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. இதை குறிப்பாக எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காசநோய் அச்சுறுத்தலில் 2.16 கோடி பேர் இருப்பது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு நிக்ஷய் மித்ரா என்ற ஒரு திட்டமும் நிக்ஷய் போஜன் என்ற திட்டமும் காசநோய் இல்லாத தமிழ்நாடு
காசநோய் இல்லாத தமிழ்நாடு போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2025க்குள் இந்த நோயை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசு இணைந்து தீர்மானம் செய்திருந்த நிலையில் இந்த புள்ளி விவரங்கள் வெளியாகிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நோயாளிகளை கண்டறிதல், கூட்டு மருந்து சிகிச்சை அளித்தல், தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் அடிப்படையில் காசநோய் ஒழிப்பு திட்டப்பணிகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் காசநோயாளிகளுக்கு தேவைப்படும் மருந்துகள் களப்பணியாளர்கள் மூலமாக அவர்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை நெறிமுறைகளின்படி அவர்கள் வீட்டிலேயே சளி மாதிரி எடுக்கப்பட்டு தேவைப்படுவதற்கு நடமாடும் ஊடுகதிர் கருவிகளை அவர்களிடத்திற்கே கொண்டு போய் கொடுத்து அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவும், விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை மேலும் மேம்படுத்த 100 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார்கள் எனவும், காசநோயால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்ட பகுதியில் வசித்தவர்கள் உள்ளிட்டோரிடமும் அதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காசநோய் ஒழிப்பு நடவடிக்கையில் புகையிலை, மது பழக்கம் உடையோர், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இணை நோயாளிகள் ஆகியோருக்கு காசநோய் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அதன்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை முன்னெடுத்த ஆய்வில் இந்த 2.16 கோடி பேர் இருக்கிறார்கள் என்ற ஆய்வு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதலிடம். தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பை சீராக நிர்வகிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் காரணமாகவும், ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு 2 கிலோ அரிசி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களின் காரணமாகவும் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆய்வு வழியாக வறுமை ஒழிப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 40 மாதங்களில் மாதாந்திர பொது விநியோக திட்டத்தின் குறைதீர் முகாம்கள் மூலம் 1,83,610 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரோனா காலத்தில் 2.08 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணமாக 4,000 ரூபாய் வழங்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள் மூலமாக 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 2.07 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும், புதிதாக 1666 ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது எனவும், மாநில மாவட்ட அளவிலான சிறுதானிய உணவு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. நெல் கொள்முதலில் ஆன்லைன் பதிவு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. 1.08 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் விருப்பம் அடிப்படையில் அரிசிக்கு பதிலாக கோதுமையும் வழங்கப்படுகிறது. 2023 மிக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 6000 வீதம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டது என்பதையும் சொல்லியிருக்காங்க. அதிகனமழையால் நெல்லை, தூத்துக்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் மற்றும் 5 கிலோ அரிசி ஆகவே வழங்கப்பட்டது என்ற டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபர் கழகத்தில் பணியின் போது இறந்த பணியாளர்களின் வாரிசுகள் 233 பேருக்கு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எனவும், இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் பற்றியும் தகவல்கள் கொடுத்திருக்காங்க. எனினும் கடைசியாக டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையில் சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு மத்திய அரசின் முதல் பரிசு கிடைத்துள்ளது என்ற தகவல்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி 2024க்கான சிறப்பு மலர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பெருமையை உணர்த்துவதற்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 24, 25 தேதிகளில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முக்கிய பிரமுகர்கள், முருக பக்தர்கள் பங்கேற்றனார்கள். இந்து சமய அறநிலைத்துறை வரலாற்றில் இந்த மாநாடு முத்தாய்ப்பாக அமைந்தது. தமிழ் கடவுள் முருகனின் பெருமைகளை மேலும் பறைசாற்றும் விதமாக இதற்கான மலர் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நீதிபதிகள் அல்லது மாநாட்டில் உரையாற்றிய ஆதீனங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் பேச்சுக்களை தொகுத்து வண்ண புகைப்படங்களுடன் இணைத்து சிறப்பு மலர் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், சிந்து சமவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு 2025. அதாவது சிந்து சமவெளி பன்னாட்டு கண்டுபிடிப்பு சர்ஜான் மார்ஷல் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் 1924. அதோட நூற்றாண்டு விழா முடிந்து அதற்கான ஒரு விழா கட்டமைக்கப்பட்டது. அதை தமிழ்நாடு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று அதன் சிறப்பு புத்தகத்தையும் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்து சமவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை புரிந்து கொள்ள வழிவகை செய்தால் $1 மில்லியன் அமெரிக்க பரிசு வழங்கப்படும் என்றும் இந்த கருத்தரங்கில்
அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் சிந்து சமவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு ஜனவரி 5, 2025 நடைபெற்றது. சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20 அன்று உலகுக்கு வந்து அறிவிக்கப்பட்டது. த கிரேட் இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் வந்து இதை குறித்த அறிவிப்புகளை இந்திய தொழில்துறை டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் வந்து அறிவித்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிந்தது. ஸோ இதற்கு அடுத்தது இந்திய துணை கண்ட வரலாற்றில் திருப்புமுனையாக இது வந்து அமைந்தது என்றும் இதை பற்றின விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த வரலாறு சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வுகளை வந்து சர் ஜான் மார்ஷல் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார்கள். சிந்து சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகத்திற்கு முற்பட்டது என்பதும் இது திராவிட மொழியாக இருக்கலாம் என்றும் பல்வேறு அறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சிந்துவெளி வடிவங்களுக்கு தமிழ்நாட்டு குறியீடுகளுக்கும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டது. சிந்து சமவெளி வரிவடங்களுக்கும் தமிழ்நாட்டு குறியீடுகளுக்கும் ஓர் வடிவவியல் ஆய்வு என்ற நூல் வந்து வெளியிடப்பட்டது. சர் ஜான் மார்ஷலின் சிலைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதும் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி உலக அளவில் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது எனவும் இந்த மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு தொல்லியல் துறை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் ஆதிச்சநல்லூர் அருகே சிவகலை ஆய்வு மூலம் தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகமும் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறிவியல் பூர்வமாக ஆய்வுகள் உறுதி செய்கின்றன. கீழடி அருங்காட்சியகம் போலவே பொருணையிலும் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருகிறது. 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அகழாய்வு முடிவுகள் வந்து பெரும் உற்சாகத்தை தருகிறது என்றும் செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்பாண்டங்களில் காணப்படும் குறியீடுகள் சிந்து சமவெளி எழுத்துக்களில் ஒப்பீட்டளவில் ஒற்றுமை காணப்படுவதையும் இந்த நூல் வந்து விளக்குகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழாய்வில் கிடைத்த குறியீடுகளையும் ஒப்பிட்டு 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையில் இருக்கிறது என்ற கருத்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளியில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் குறியீடுகளும் தமிழ்நாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்படாமல் மண்பாண்டங்களில் பொறியிடப்பட்டிருக்கும் அதிகபட்சமான 90 விழுக்காடு தன்மை கொண்ட ஒரே மாதிரியான குறியீடுகளும் இங்கு காணப்படுகிறது அப்படிங்கிறதும் இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிடைத்த பொருட்கள் சூது பவளம் அகேட் நீல பளிங்குகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் நம்ம சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் சிவகலை, ஆதிச்சநல்லூர், மயிலாடும்பாறை, மாங்காடு, தெலுங்கானூர், கீழ்நமண்டி போன்ற இடங்களில் அறிவியல் கணக்கீடுகள் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் இரும்பு காலம் சமகாலத்தையாக இருக்கும் என்பதை உறுதி செய்திருக்கிறது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் சிந்து சமவெளி புதிருக்கான விடையை கண்டுபிடித்து தரக்கூடியவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு அளிக்கப்படும் எனவும் சிந்து சமவெளி தொடர்பான ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு தொழில்துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்து சமவெளி ஆராய்ச்சி மையமும் மேற்கொள்ளும் வகையில் தலைச்சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயரில் ஆய்வு அறிக்கை அமைக்க $2 கோடி நல்கை வழங்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார். தமிழ்நாடு பண்பாட்டின் தொன்மையை உலகமே தெரிந்து கொள்ள வேண்டும் என ஓயாமல் இயக்கும் தலைச்சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள், நாணயவியல் வல்லுநர் ஆகியோரை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார். நெக்ஸ்ட் வந்து தமிழ் நிலத்தில் தான் தொடங்கியது இரும்பு காலம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் அறிமுகமாகிவிட்டது என்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பட்ட கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000ஆம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு அறிமுகமாயிருக்கும் என்பதை உறுதியாக சொல்றாங்க. இந்த ஆய்வு மூலமாக இது தமிழ்நாட்டுடைய இரும்பு காலம் சிந்து சமவெளியும் ஒரு சமகாலத்திலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இரும்பு காலம் என்பது தமிழ்நாட்டில் தான் தோன்றியது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியிடப்பட்டது. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்று இதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாகிவிட்டது என்றும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. இப்போது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பட்ட கால கணக்கீடுகள்
இரும்பு அதிகமான காலத்தை 4000 கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கின்றன என்ற தகவலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு அறிமுகமாயிருக்கும் என்று உறுதியாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசால் தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகின் தலைச்சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பூனேவில் உள்ள பீர்பால் சஹானி தொல்லியல் நிறுவனம், அகமதாபாத்தில் இருக்கும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவிலான புகழ்பெற்ற ஆய்வகங்களும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் பீட்டா ஆய்வகத்துக்கும் மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. தேசிய நிறுவனங்களில் OSL பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்விற்கும் ஒரே தாளியில் இருந்து மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டன என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக 3 நிறுவனங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட பகுப்பாய்வுகளை ஒப்பிட்டு தான் இந்த இதுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆய்வு நிறுவனங்களுக்கான மாதிரி பெறப்பட்டு இதில் ஒப்பாய்வு செய்யப்பட்டு தான் இந்த ரிசல்ட் கிடைச்சது. இப்போது கிடைத்திருக்கும் கதிரியக்க கால கணக்கீடு மற்றும் OSL பகுப்பாய்வு கணக்கீடுகளின் அடிப்படையில் கிமு 3345லேயே இந்தியாவில் இரும்பு காலம் இருப்பது அறிமுகமாகிவிட்டது என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் கிராம தொழில் முனைவோர் திட்டம். கிராம தொழில் முனைவோர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில பங்கு நிதி 4.16 கோடியை தமிழ்நாடு அரசு விடுவித்திருக்கிறது. கிராம அளவில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் 60% நிதியை மாநில அரசும் 60% மத்திய அரசு 40% மாநில அரசு 60-40 அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரக மேம்பாடு என்பதை அடிப்படையாக கொண்டது தான். இதன் அடிப்படையில் மத்திய அரசின் பங்கான 2.50 கோடி, மாநில அரசின் தொகையான 1.66 கோடி ஆகியவை இணைத்து இந்த அமௌண்ட்டை விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் கிராம தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா மெயின்ஸ் மாதிரியான தேர்வுகள் எழுதுவதற்கு பயன்படுத்தலாம். ஸோ ரூரல் எம்பவர்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் என்ற இடத்தில் எந்த மாதிரியான செயல் திட்டங்களை வச்சுருக்காங்கிறதுக்கு இது ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஊரகப் பகுதிகளில் சிறு தொழில்களை தொடங்கி தொழில் முனைவோராக துடிக்கும் இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு மானியங்களை அளித்து ஊக்கம் அளிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் திட்டத்தின் கீழ் மானியங்களை வழங்குவதற்கு மத்திய மாநில அரசின் சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் நான் முதல்வன் திட்டத்தில் இணையவெளி படிப்புகள். நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 தொடங்கப்பட்ட மிக முக்கியமான திட்டம். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அளித்தல் என்பதும் இதன் நோக்கம். அப்போது இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கான பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் தங்களது உயர்கல்வி சார்ந்த திறன்களை வளர்த்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வாயிலாக இணைய வழியில் சான்றிதழ் படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி நேரம் முடிந்த பின்பு ஆசிரியர்கள் மாணவர்கள் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்களை பயன்படுத்தி இந்த சான்றிதழ் படிப்புகளை கற்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றிதழ் படிப்புகளை மாணவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த பணிகளை அனைத்தும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சான்றிதழ் படிப்புக்கான மாணவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான பணிகளை ஆர்கனைஸ் பண்ணுறது ஸ்கூலோடைய தலைமை ஆசிரியர்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் நிதியை 8 ஆண்டுகளாக உயர்த்தவில்லை என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம ஒரு கம்ப்ளைண்டாக பார்க்கக்கூடாது, பட் எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 2024-25ஆம் ஆண்டு தொடங்கி 6 ஆண்டுகளில் தலா 3,50,3.50 லட்சம் மதிப்பீட்டில் கிராமங்களில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கலைஞர் கனவில்லம் திட்டம் தொடங்கப்பட்டது என்று இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த அடிப்படையில் குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான பயணம் 2010லேயே ஆரம்பிச்சிருச்சு. 60,000 என்ற மதிப்பீட்டில் வீடுகளை அமைப்பதற்கான கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் படிப்படியாக வளர்ந்து 14 ஆண்டுகளில் 6 மடங்கு தொகை உயர்த்தப்பட்டு தற்பொழுது 3.50 லட்சத்தை எட்டியுள்ளது. வறியோரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் மாநில அரசுக்குள்ள உறுதிப்பட்ட இதை சொல்கிறாங்க. இதில் நிதி உயரவில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 2016ஆம் ஆண்டு
வீடு ஒன்றுக்கு 1.20 லட்சம் நிர்ணயிக்கப்பட்ட பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம் கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படவே இல்லை என்றும், தமிழகத்தில் பிரதமர் ஊரக வீடு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு வழங்கும் மானியத் தொகையானது 2.82 லட்சமாக உயர்த்தப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பு 1.72 லட்சம், அதாவது மொத்த மதிப்பில் 60% என நாட்டிலேயே அதிக சதவீதமான மானியத்தை தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட்டு, பெண்களின் நிலையை உயர்த்திய மகளிர் உரிமை தொகை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகை செய்திருக்கிறது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1.15 கோடி மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் பயன்பெறும் குடும்பங்களின் வறுமையை நீக்குவதற்கு இது பயன்படுகிறது. பெண்களோடு உரிய உரிமையும் அதிகாரமும் கிடைத்ததன் மூலம் பெண்களின் நிலையை உயர்த்தியிருக்கிறாங்க. பெண்களுக்கு கட்டணமின்றி பயணிக்க வகை செய்யும் மகளிர் விடியல் பயணம் திட்டமும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டத்தின் தொடங்கப்பட்டதிலிருந்து 571 கோடி பேருக்கும் மேற்பட்டோர் மேற்பட்ட பயணங்கள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது எனவும், 2021 32 லட்சமாக இருந்த பெண்களின் தினசரி பயண எண்ணிக்கை என்பது 57 லட்சமாக அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் பேருதவியாக விளங்குவது தெளிவாகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குடும்பமும் சராசரியாக மாதம் 888 ரூபாயை சேமிப்பதுடன் பணிச்சூழலில் பெண்களின் பங்களிப்பையும் இது மேம்படுத்தியுள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வறுமையை ஒழிக்க முதல்வரின் தாய்மானவர் திட்டம். தமிழகத்தில் வறுமையை முற்றிலும் ஒழிப்பதற்கான இறுதி முயற்சியாக முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளதாக ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019-21 ஆண்டுக்கான 5 கட்ட தேசிய குடும்ப நல ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பல்பரிமாண வறுமை குறியீட்டில் 2.2% மக்களே ஏழைகளாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தேசிய சராசரியான 14.96 ஒப்பிடும் பொழுது இது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மருத்துவம், வீட்டு வசதி, கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து வழங்குவதற்காக முதல் கட்டமாக 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மேம்படுத்துவதற்காக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்று கண்டறியப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அரசு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்று அரசின் குறிப்பில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆளுநர் உரையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது எனவும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 36 லட்சம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 299 அரசு பொது மருத்துவமனைகள், 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8713 துணை சுகாதார நிலையங்கள் என்ற கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய வகையில் தமிழகத்தின் மருத்துவர்களுக்கு பொதுமக்களுக்கும் இடையிலான விகிதம் 2.5 × 1000 என்ற அளவில் உயர்ந்திருக்கிறது. 1000 பேருக்கு 2.5 என்ற அளவில் இது அமைந்துள்ளது. சமீப ஆண்டுகளில் மருத்துவத்துறை கட்டமைப்புக்கு மருத்துவ சேவைகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான நிதியை அரசு ஒதுக்கி வருகிறது என்றும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டினர் அதிகம் பேர் வருகை புரிகிறாங்க. உயர்தர சிகிச்சைகள் இங்கு வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட், திருவள்ளுவர் தின விருதுகள். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருவள்ளுவர் விருது எம் படிகாரமு என்பவருக்கும், அண்ணா விருது எல் கணேசன், மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபலன், பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி, தமிழ் தென்றல் திருவிக்கா விருது மருத்துவர் GR விஸ்வநாத், முத்தமிழ் காவலர் KP விஸ்வநாதன் விருது வே பு புதிய விற்பன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பரிசும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படும் என்பதும், தந்தை பெரியார் விருது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் வழங்கப்படுகிறது. இது விடுதலை ராஜேந்திரன் என்பவருக்கும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் விருது 5 லட்சம் பரிசு தொகை கொண்ட ஒரு 5 லட்சம் பரிசு மற்றும் தங்கப்பதக்கம் காணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது முத்து வாவாசி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது 10 லட்சம் ரூபாய், ஒரு சவரன் தங்கப்பதக்கம், பாராட்டு சான்றிதழ் ஆகியவை கொண்டதாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட், தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள். கபிலர் விருது கவிஞர் முத்தரசன், உவேசா விருது முனைவர் ராமநாதன், கம்பர் விருது
முனைவர் மாபே சீனிவாசன். சொல்லின் செல்வர் விருது முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா என்பவருக்கும், உமர் புலவர் விருது தா சையது காதர் ஹுசைன் என்பவருக்கும், ஜியு போப் விருது முனைவர் வே முருகன் என்பவருக்கும், இளங்கோடிகள் விருது சிலம்பு நா செல்வராசு எனவும், அம்மா இலக்கிய விருது சரளா ராசகோபாலன் என்பவருக்கும், சிங்காரவேலர் விருது சுப்பிரமணி என்பவருக்கும், அயோத்திதாச பண்டிதர் விருது மு சச்சினானந்தம் என்பவருக்கும், மறைமலை அடிகள் விருது புலவர் ராமலிங்கம் என்பவருக்கும், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது அருள் செல்வி என்பவருக்கும், காரைக்கால் அம்மையார் விருது மஞ்சுளா என்பவருக்கும், சீபா ஆதித்தனார் விருது முனைவர் வி.ஆர். சம்பத் ஆகியோருக்கும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது இரா அகிலன் என்பவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது 2023 ஓய்வு பெற்ற நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் என்பவருக்கும், ஸ்ரீனிவாச ராஜகோபாலன் என்கிற பி.ஜி. ராஜேந்திரனுக்கும், அலமேலு கிருஷ்ணன், ருத்ரா துளசிதாஸ் இளம்பருதி என்பவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் கா முத்துசாமி, நடராஜன் முருகையன், நிர்மலையா, ஈபா சித்தன், கௌரி கிருபானந்தன் ஆகியோருக்கும் இந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சீபா ஆதித்தனார் விருதுக்கு 2 லட்சம் மற்றும் கேடயம் தகுதியுரை வழங்கப்படும் எனவும், சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுக்கு 2 லட்சம் தகுதியுரை வழங்கப்படும் எனவும், அதுக்கப்புறம் ஏனைய விருதுகளுக்கும் 2 லட்சம் 1 சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகத்துக்கு வழங்கப்பட்டது. தென்காசி திருவள்ளுவர் கழகம் 1927ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த விருதுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலைஞர் பொற்கிழி விருது 2025. சென்னை புத்தக திருவிழாவில் இந்த விருது வழங்கப்பட்டது. பேராசிரியர் அருணன் உரைநடை, சுரேஷ் இந்திரஜித் நாவல், என். ராம் சிறுகதை, கவிஞர் நெல்லை ஜெயந்தா கவிதை, கலை ராணி நாடகம், நிர்மால்யா மொழிபெயர்ப்பு என 6 பேருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் பொற்கிழி விருது வழங்கப்பட்டது. தலா 1 லட்சம் ரூபாய் இதில் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் ஆளுநர் விருது 2024, அதாவது 25ஆம் ஆண்டில் வழங்கப்படும் 24வது. சமூக சேவையில் இதயங்கள் நிறுவனம் சென்னை ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும், தனிநபர் பிரிவில் ராமலிங்கம், சொர்ணலதா ராஜ்குமார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சிட்லாப்பாக்கம் ரைசிங் தொண்டு அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் அயலக தமிழர் தினம் 2025. தமிழ்நாடு சார்பில் ஜனவரி 12 உலக அயலக தமிழர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தமிழ் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் உலக அயலக தமிழர் தினம் கண்காட்சி நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான கருத்துரு எத்திசையும் தமிழனங்க எனவும், 2024க்கான கருத்துரு தமிழ் வெல்லும் எனவும் இருந்தது. அயல தமிழர்கள் விருது 2025 தமிழ் மாமணி விருது விஜய் ஜானகிராமன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க மிக முக்கிய பங்கு அனுப்பினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறந்த பண்பாட்டு தூதர் வேர்களை தேடி திட்டத்திற்கு கிருஷ்ணகாந்தன் சந்தீப் இலங்கையை சார்ந்தவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கணியன் பூகுன்றனார் இருந்தது சிங்கப்பூர் ராஜாராம் ராமசுப்பன் கல்வி, கமலக்கண்ணன் சண்முகம் சமூக மேம்பாடு, ஐக்கிய அரபு அமீரக டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் மகளிர் பிரிவு, லட்சுமணன் சோமசுந்தரன் வணிக பிரிவு, தென்கொரிய ஆரோக்கியராஜ், சிங்கப்பூர் டாக்டர் கங்காதர சுந்தர், அதுக்கப்புறம் இது எல்லாமே வழங்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து தமிழ் பண்பாட்டு தொன்மை விருதுகள். இதற்கு முன்னாடி இந்த பயன்பாட்டதும் திரும்ப ஒரு டைம் கூட நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடுடைய அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் எழுத்து வடிவங்களுக்கு பொருள் கொண்டு வருவதில் மிக முக்கியமான பங்காற்றும் நிறுவனம் அல்லது நிபுணர்களுக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சிந்து சமவெளி பற்றிய ஆராய்ச்சியை தொடர்வதற்கு புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர்கள் பெரும் கல்வெட்டியல் அறிஞருமான ஐராவத மகாதேவன் அவர்கள் பெயரில் ஆய்வு இருக்கை அமைப்பதற்காக 2 கோடி ரூபாய் நல்கை வழங்குவதாகவும் அரசு அறிவித்திருக்கிறது. நெக்ஸ்ட் தமிழ்நாடு குடியரசு தின விருதுகள் 2025 வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வெற்றிவேலு தீயணைப்புத்துறை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவே குடியரசு தினம் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது எஸ்ஏ அமீர் அம்சா என்பவருக்கு அப்பாஸ் அலி ட்ரஸ்ட் என்ற ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆம்புலன்ஸ் வைத்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு 1000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களின் பிரேதங்களை சாதி பேதமின்றி இலவசமாக நல்லடக்கம் செய்து வருகிறார் அமீர் அம்சா.
அதுக்கப்புறம் நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்திக்கான விருது முருகவேல் தேனி மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும். அதுக்கப்புறம் குடியரசு தின விருதில் காந்தியடிகள் காவலர் பதக்கம் என்பது 5 காவலர்களுக்கு: சின்ன காமனன் விழுப்புரம், மார்க்ஸ் விழுப்புரம், கார்த்திக் துறையூர், சிவா சேலம் மாவட்டம், பூமாலை சேலம் மாவட்டம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடியரசு தின சிறந்த காவல் நிலையங்களுக்கான விருது முதல் பரிசு மதுரை, 2வது பரிசு திருப்பூர், 3வது பரிசு திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த காவல் நிலையங்கள் பெற்றுள்ளன. அதற்கு அடுத்ததாக பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் 2025 2025ஆம் ஆண்டிற்கான 139 பத்ம விருதுகள் வழங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். 7 பேருக்கு பத்ம விபூஷன், 9 பேருக்கு பத்மபூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம். பத்மபூஷன் விருது திரு நல்லி குப்புசாமி, திரு நடிகர் அஜித்குமார், அதுக்கப்புறம் சோபனா சந்திரகுமார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நல்லி குப்புசாமி என்பவருக்கு வர்த்தகம் தொழில்துறையிலையும், அஜித்குமார் மற்றும் சோபனா சந்திரகுமார் கலைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ பார்த்தீங்கன்னா திரிபுரிசை கண்ணப்ப சம்பந்தம், குருவாயூர் துறை, ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, வேலு ஆசான், அவர் இவர் இசைக்கலைஞர். அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மிபதி ராமசுப்பையர், தாமோதரன், எம்டி சீனிவாஸ், ஆர் அஸ்வின் விளையாட்டு, ஆர்ஜி சந்திரமோகன் போன்றவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் ஜனவரி மாதத்தில் நடந்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லிமிட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப தேவைங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். செலக்டடாக தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கிறது, மற்றபடி எல்லாம் அரசுடைய செயல்பாடுகள் தான் அதிகமாக கேள்விகளில் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் இதை நான் முடிச்சிருக்கோம். இது இல்லாமல் ஜனவரி 2024 இப்போ ஜனவரி 2025 வரைக்கும் முடித்த ஒட்டுமொத்த கம்பைலேஷன் குறித்து சங்கர் சார் ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். அதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.